ஸோ 11th ஸ்டூடெண்ட் டைமென்ஷனல் அனாலிசிஸ் சாப்டர் 1ல் பார்க்கலாம். இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸில் யூனிட் எல்லாமே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் போடணும் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு டைமென்ஷன் ஆஃப் லென்த்து ஈக்குவல் டு லென்த்து இதில் மென்ஷன் பண்ணணும் எல். ஸோ எல்லாம் கேபிட்டல் லெட்டரில் தான் மென்ஷன் பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுடணும். அதே மாதிரி டைமென்ஷன் ஆஃப் மாஸ் ஈக்குவல் டு மாஸை கேபிட்டல் எம்ஐ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடணும். அதே மாதிரி டைமென்ஷன் ஆஃப் டைம் டீயில் போடணும் வித் ஸ்கொயர் ப்ராக்கெட். அதேமாதிரி டெம்பரேச்சர் டைமென்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் தீட்டா, டெம்பரேச்சர் வந்து தீட்டா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, டீயில். அடுத்தது கரண்ட்டு டைமென்ஷன் அனாலிசிஸ் ஆஃப் கரண்ட். ஸோ இது ஏ போடலாம் ஆர் ஐ போடலாம், ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஸோ ரெண்டு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்டெப் 1 முதல்ல ரைட் த ஃபார்முலா. ஸ்டெப் 2 write the physical quantity. அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒன்றாவது எடுத்துப்போம். ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா எல் இன்ட்டு பி இல்லை ஏ இன்ட்டு ஏ என்ன வேணாலும் எடுத்துக்கிடுங்க. அப்போ எல்லையும் லென்த்தில் தான் போடுவோம், பிரெத்தையும் லென்த்தில் தான் போடுவோம். ஸோ அப்போ 2 எல் இருக்கு இல்லையா, இப்போ எல் ஸ்கொயர். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது வால்யூம் ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ எல்லுக்கு எல்லு தான். இப்போ முதல்ல ஃபார்முலா எழுதணும், ரெண்டாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டி இண்டிவிஜுவலாக தனித்தனியாக எழுதணும். எல்லுக்கு எல்லு தான், அடுத்து இதுக்கும் எல்லு தான், ஹைட்டுக்கும் எல்லு தான். ஒன்றும் இல்லை, அதை மெஷர் பண்ணுறது லென்த்தாக தான் மெஷர் பண்ண முடியும். லென்த்தையும் லென்த்தாக டேப் வச்சு மெஷர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பிரெத்தும் லென்த்து தான், ஹைட்டும் லென்த்து தான், அந்த மெஷர் பண்ணுறதை பொறுத்து. மூணாவது வந்து வெலாசிட்டி. எல்லாமே ஃபார்முலா தெரியணும். வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அதான் வெலாசிட்டி ஃபார்முலா. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்குன்னா அதுவுமே லென்த்து தான், அப்போ எல்லு தான் வரும். டிவைடு பை டைம் டி வந்து டி கேபிட்டல் டி. ஸோ இதை எப்படி எழுதலாம்? கேபிட்டல் எல் டி பவர் -1, டி மேலே வந்துடும். ஃபோர்த் ஒன் மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ மாஸை வந்து கேபிட்டல் எம், வெயிட்டு கேபிட்டல் எம் பண்ணோம். வெலாசிட்டிக்கு நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எல் இன்ட்டு டி -1. அப்போ என்ன வரும்? mlt -1. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் வந்து நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் வரும். மாஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் எம், ஏ அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் வரும். ஸோ வெலாசிட்டிக்கு எல்டி -1 டிவைடு பை டைம் என்ன டி. ஸோ அப்போ இது ஈக்குவல் டு என்ன வரும்? மேலே எம் இருக்குது, ஸோ எல் டி -1, இந்த டி மேலே வரும்போது டி -1 ஆயிரும். ஸோ அப்போ எல்லாத்தையும் ஒரே இதாக எழுதும்போது எம்மு எல் டி -2, இதுதான் ஃபோர்ஸுக்கு. தேங்க்யூ.